நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் டேக்ஸ் கட்டுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிங்கப்பூரில் ஒர்க்கரில் இருந்து எஸ்பாஸ், இபாஸ், என்டிஎஸ் பெர்மிட் யாராக இருந்தாலுமே எந்த போஸ்டிங்கில் இருந்தாலுமே வந்து டேக்ஸ் அப்படின்றது இருக்குது. அதை கரெக்டாக வந்து கட்டலை அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது டைம் போயில ப்ராப்ளம் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னாவே எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டைம் பாஸில் வந்து சிங்கப்பூர் போகிறவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அவங்க சம்பாதிக்கிற பணத்துக்கு டேக்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பர்மிட்டில் போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிங்கப்பூரில் வந்து ஒரு அளவுகோல் வச்சுருக்காங்க. அதாவது இப்போ நம்ம எப்படி இந்தியாவில் இத்தனை லட்சத்துக்கு மேலே டிரான்சாக்ஷன் பேங்க்கில் பண்ணியிருந்தா தான் வந்து நம்ம டேக்ஸ் கட்டுறோன்ற மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி சிங்கப்பூரில் வந்து ஒரு அளவு வச்சுருக்காங்க. அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $20,000. ஸோ $20,000 மேலே நீங்கள் சேலரி வாங்கினீங்கன்னா தான் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்குலாம் ஓவர் டைம்லாம் பார்த்து அந்த சேலரி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு உங்கள் ஹெச்ஆர்ட்ட நீங்கள் கேட்டுக்கங்க. குறிப்பாக வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு வர போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் மெயினாக வந்து உங்கள் ஹெச்ஆர்ட்ட கேட்டுக்கங்க. கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி நான் வந்து கேன்சல் பண்ணிட்டு போகிறேன், என்னோட டேக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லையாங்கிறத கேட்டுக்கங்க. அதை சப்மிட் பண்ணணும் ஹெச்ஆர் சைடில் இருந்து. மோஸ்ட்லி எல்லாருமே சப்மிட் பண்ணிடுவாங்க. அவங்க சப்மிட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டேக்ஸே கட்டலைனாலும் உங்களோட இவ்வளோ தான் வாங்கியிருக்குன்ற மாதிரி சப்மிட் பண்ணணும். இவங்க சம்பளம் இவ்வளோ தான், இவங்களுக்கு எதுவுமே டேக்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணலை அப்படின்னா ரெண்டாவது கம்பெனி போயில ஏதாவது பிரச்சனைகள் வரும். பெரிய பிரச்சனைகள் வராது, இருந்தாலும் நீங்கள் ஹெச்ஆர்ட்ட ரிமைன் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் அதிகமான சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்க, அதாவது உங்களோட குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா டேக்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் ஒர்க் பர்மிட்டுக்கு. இதை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை. ஏன்னா ஒர்க் பர்மிட்டில் எவ்வளோ சம்பளம் யாரும் அதிகம் $20,000 மேலெலாம் வாங்க மாட்டாங்க. ஸோ இயர்லி இன்கம், அதனால் ரொம்ப யோசிக்க தேவையில்லை. அதே இது எஸ்பாஸ், இபாஸ், என்டிஎஸ் பெர்மிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்களுமே $20,000 வாங்கலன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா கம்பெனியில் வந்து உங்களுக்கு கொடுக்குற சம்பளம் 1200, 1300 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ஐபியில் வர்ற சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஒரு சில கம்பெனிகள் ப்ராப்பராக கொடுத்துட்றாங்க, ஒரு சில கம்பெனிகள் அது கொடுக்கறது கிடையாது. ஸோ ஏஜென்ட்கிட்ட பேசலையும் சரி, கம்பெனியில் பேசலையும் டேக்ஸ் எப்படி நீங்கள் கரெக்டாக ஃபைல் பண்ணி கொடுத்துருவீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. நீங்கள் வாங்குற சம்பளத்துக்கு மட்டும் டேக்ஸ் நீங்கள் கட்டினீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஐபியில் போட்டிருக்க சம்பளத்துக்கு வந்து கம்பெனி தான் கட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கம்பெனியில் தெளிவாக பேசிடுங்க. மோஸ்ட்லி கம்பெனி கட்டிடுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களோ அதுக்கு மட்டுமே வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டினீங்கன்னா போதும். எஸ்பாஸ், இபாஸ், என்டிஎஸ் பெர்மிட்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா வந்து உங்களுக்கு லெட்டர் வந்துடும் டேக்ஸ் கட்ட சொல்லி. ஸோ அந்த லெட்டரை வந்து நீங்கள் எங்கே கொண்டு போய் வேணாலும் டேக்ஸ் வந்து கட்டிடலாம். ஓகேங்களா? அந்த மிஷின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்த ஃபைன்லாம் கட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மிஷின் இல்லை பேங்க் எங்கே கொண்டு போய் வேணாலும் நீங்கள் உங்கள் டேக்ஸை பே பண்ணிடலாம். $300, $400, $500 அது மாதிரி உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் அனுப்புவாங்க. கண்டிப்பாக அந்த டேக்ஸை கட்டிடுங்க. அதை கட்டாமல் போனீங்கன்னா குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே கட்டலை அப்படின்னா ஃபைன் வரும். அடுத்தது நீங்கள் அதை கட்டாமல் வந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி உங்களால் போக முடியாது, போகிறதுல பிரச்சனை வரும். நீங்கள் இங்கேருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணல உங்கள் சேலரி எவ்வளோ சொல்கிறாங்களோ அதுக்குண்டான டேக்ஸ் மட்டும் தான் நான் கட்டுற மாதிரி இருக்கும். ஐபியில் போட்டிருக்க சம்பளத்துக்கு கம்பெனியை கட்டிடுவாங்கல்ல அப்படிங்கிறத ஒரு தடவை வந்து ரிமைன் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பிரச்சனையை நிறைய பேர் எஸ்பாஸ், இபாஸில் இருக்கவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் போயில தெளிவாக பேசிட்டு போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.